வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது, முழு நெல்லிக்காய் ஊறுகாய். அதாவது இந்த பெரிய நெல்லிக்காய முழுசா சேர்த்து ஆந்திரா ஸ்டைல் ஊறுகாய். இந்த தொக்குல தாங்க அவ்வளோ ரகசியமும் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் தொக்கோட சேர்த்து ஒரு தட்டு சாதம் சுவையா சாப்பிடலாம். மேலும் நம்ம சேனல்ல இந்த முடக்கத்தான், முருங்கைக்கீரை, ஆவாரம்பூ, பிரண்டை, சுண்டைக்காய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இட்லி பொடி வகைகள், மூலிகை சூப் மிக்ஸு, ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் வீடியோ பார்த்து செய்ய முடியாத சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதே போல் மூட்டு வலி எண்ணெய் இதெல்லாம் செய்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே நம்ம எந்த காய் எடுத்தாலுமே ரொம்ப தரமானதாக எடுக்கணும். அதில் அடிப்பட்டதாவோ இல்லை கொஞ்சம் அழுகி போனதாவோ இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் நீண்ட நாள் ஊறுகாய் தங்காது. இப்போ நெல்லிக்காயெல்லாம் நான் நல்லா அலசி எடுத்து தொடச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்காக அந்த ஒரு 4 நெல்லிக்காயை அலசி காட்டுறேன். நெல்லிக்காய் ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணீர் வடித்து ஈரமில்லாத ஒரு காட்டன் துணியில் இது போல் தொடச்சி எடுத்துருங்க. நிறையா இருந்துச்சுன்னா நல்லா அலசி தண்ணி வடித்து ஒரு துணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே உலர விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் எடுத்து எப்படி நம்ம மோர் மிளகாய்க்கு அந்த மிளகாயை குத்தி போடுவோமோ அதுபோல் நீங்கள் ஒரு ஃபோக்கு இல்லைன்னா இது போல் கத்தி எடுத்து அந்த முனையை வச்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குத்தி இந்த நெல்லிக்காயை போடலாம். ஏன்னா இது நம்ம கொட்டை எடுக்காமல் முழுசாக இதை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுவும் ஆந்திரா ஸ்டைலில். அந்த மசாலா, அந்த ஊறுகாயோடைய மசாலா அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் அங்கங்கே குத்தி போட்டாதாங்க. அதனால் அந்த இதழ்கள் பிரியாத மாதிரி அழகாக அதை நீங்கள் குத்தி எடுத்து வச்சுருங்க. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு 1/4 கப்புக்கு 1 ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சலாக நீங்கள் கடுகு எடுத்துக்கோங்க. இந்த கடுகு வறுக்கக்கூடாதுங்க, பச்சையாக தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த ஆந்திரா ஸ்டைல் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பச்சையாக அரைச்சிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் அரைக்க முடியுமோ அரைச்சிடுங்க. சிறு குறகுறப்பு இருந்தால் போதும். இதை நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நாம் வெந்தயம் சேர்த்து ஊறுகாய் பொடி செய்கிறது நம்ம பழக்கம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து எடுத்துக்கிறேன். வெந்தயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அதையுமே மிதமான சூட்டில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதையும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வானலியில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துட்றேன். இப்போ நாம் எண்ணெய் குறைவாக சேர்க்கணுங்க. கடைசியாக நமக்கு ஒரு 1/4 கப்பு எண்ணெய் நம்ம வேறு மாதிரி சேர்ப்போம். அது எப்படி சேர்ப்போன்னு கடைசியாக பார்க்கலாம். இதில் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்க போகிறதுனால ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அந்த சூட்லேயே கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இல்லை மேலே மட்டும் பொரியும், உள்ளே பெருங்காயம் பொரியாமல் இருக்கும். நல்லா பொரிஞ்சாதான் அதை நம்ம இடித்து எடுக்க முடியும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நாம் தொடச்சி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய்களை நம்ம குத்தி குத்தி வச்சுருக்குறோம்லையே அந்த நெல்லிக்காய்களை சேர்த்துருங்க. வானொலி இருக்குது இல்லையா, அந்த ஓரத்துலேருந்து போடுங்க. அப்போ தான் தெரிக்காது எண்ணெய். ஆரம்ப நிலை சமையல் செய்கிறவங்க இது போல் சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நேரடியாக மேலே போட்டிங்கன்னா தெரிச்சிடும். இப்படி நாம் முழுசாக எண்ணெயில் சேர்க்கறதுனால தான் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நாம் தொடச்சி எடுக்கணும்னு சொன்னது. இப்போ இந்த நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலேயே ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வேகட்டும். எனக்கு முழுசாக வேண்டாம், நான் கொட்டையை எடுத்துகிட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காயை தொடச்சி எடுத்து இட்லி பானையில் இல்லை ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் போல் அவிச்சிருங்க. அப்போ தான் இது போல் நீங்கள் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த இதழ்களை எடுக்கும்போது நல்லா அழுத்தமாக இருக்கும். குழைவாக எடுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் தங்காது, அது தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ இது போல் எடுத்து நீங்கள் நல்லா உணர போட்டுட்டு எண்ணெயில் வதக்கி அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். நான் இது ஆர்டருக்காக நெல்லிக்காய் மிட்டாய்க்காக நிறையா எடுத்து உலர்த்தி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. மேலே அப்படியே பொரிஞ்சாப்பில் வரும். ரொம்பவும் குழன்னு வேக வச்சிடக்கூடாது. ஒரு கத்தி எடுத்து இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதில் குத்துனீங்கன்னா சாஃப்டாக இறங்கணும். அந்த இதழ்கள் ஆட்டோமேட்டிக்காக கலண்டு மட்டும் வரக்கூடாது. நெல்லிக்காய் ஊறுகாய் கடைசி வரைக்குமே முழுசாக இருக்கணும். நாம் கையில் எடுத்து அழுத்தினா தான் அந்த இதழ்கள் பிரியணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதிகமாக கடுகு தாளிக்கிறதுக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம பச்சை கடுகு பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை அலசி ஈரம் இல்லாத கருவேப்பிலையை சேருங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துட்றேன். நம்ம வறுத்து இடித்து வச்சோம் இல்லையா, அந்த பெருங்காயப்பொடி சேர்த்துட்றேன். நீங்கள் பெருங்காயத்தூள்னா கடைசியாக சேருங்க. இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. எப்போவுமே ஊறுகாய்க்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது எண்ணெய் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. அந்த சூடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். 1/4 கப் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 கப் அளவுக்கு பச்சை கடுகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி,
அதே போல் நான் 1/4 கப்பில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச உப்பு சேர்த்துட்டேன். இந்த ஊறுகாயில் கண்டிப்பாக ஒரு கல் உப்பு கூடுதலாக தெரியணும், கைப்பாக தெரியணும். அந்த கைப்பாக தெரிஞ்சாதான் அந்த நெல்லிக்காய்க்குள்ளே உப்பு ஊற ஊற கரெக்டாக இருக்கும் நமக்கு 4-5 நாள் கழிச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி, கொஞ்சம் திக்காக புளி தண்ணி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்தில் கொதி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்படி நல்லா கொதி வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய்களை அதில் சேர்த்துடலாம். எனக்கு புளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக ஒரு 3-4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. புளியை இங்கே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாம் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தீங்கனாலே அது மேலே அப்படியே எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் குறைவாக சேர்த்துருக்குறோம், அதனால் எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துடணும். இது எல்லாமே சேரும்போது தான் அறுசுவையும் நிறைந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி. நான் சென்னையில் பள்ளியில் வேலை செய்துட்டு இருக்கும்போது இந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வெறும் சாதம் டிஃபன் பாக்ஸில் அந்த வெறும் சாதத்துக்கு மேலே இந்த முழு நெல்லிக்காயும் கொஞ்சம் தொக்கும் வச்சு அந்த பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. அந்த நெல்லிக்காயை எடுத்து வச்சுட்டு அந்த தொக்கை மட்டுமே பிசைஞ்சு அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் சாதமாக அந்த குழந்தைகள் சாப்பிட்ருவாங்க. அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு சுவையாக அவங்க செய்வாங்க. யாருமே ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சவங்க கிடையாது. அவங்கெல்லாம் 1 வருடம் வரைக்கும் கூட இந்த ஊறுகாவை செய்து வைப்பாங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணி நல்லா குளிர விட்டுறணுங்க. அப்படியே நல்லா சில்லுன்னு ஆகிற வரை குளிர விட்டுருங்க. நம்ம ஊறுகாவும் நல்லா குளிர்ந்துடும் அதுக்குள்ளே. இப்போ நம்ம ஊறுகாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல கண்ணாடி பாட்டில் கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா அதில் ஊறுகாயை சேர்த்துருங்க. நம்ம நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த நல்லெண்ணெயில் ஒரு 4 ஸ்பூன் அது மேலே ஊற்றிடுங்க. இது தலை மேலே எண்ணெய் ஊற்றி வைக்கிறது தாங்க இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்ம வினிகரோ வேறு ப்ரிசர்வேட்டிவோ சேர்க்க போகிறது கிடையாது. இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ் நம்ம நல்லெண்ணெய் தான். இப்படியே வச்சு ஒரு 4 நாள் இந்த ஊறுகாய் அப்படியே ஊறணும். அப்போ தான் அந்த நெல்லிக்காய்க்குள்ளே இந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஊறி 4 நாள் கழித்து நம்ம அந்த நெல்லிக்காயை எடுக்கும் போது பாருங்கள் எப்படி அது ஒரு ஜாமில் ஒரு தேனில் ஊறினா எப்படி இருக்கும், அது இப்போ நமக்கு அறுசுவையில் ஊறி இருக்குது. இந்த ஒரு நெல்லிக்காயில் அவ்வளோ தொக்கு கூட இல்லைங்க. ஆனால் அதை வச்சே நான் சுட சுட 1 கப்பு சாதத்தை பிசைஞ்சிட்டேன். வாய்க்கு எதுவுமே எடுபடாதவங்க ஊறுகாய் சாப்பிடலான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இது போல் ஊறுகாய் செய்து சாப்பிடுங்க. ஒரு பிடி சாதம் கூடுதலாகவே சாப்பிடுவீங்க. ரொம்ப சாஃப்டாக இந்த கொட்டையை கூட வாயில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சப்பலாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி 1 வருஷம் கூட வைக்கலாங்க. நீங்கள் வெளியவே ஒரு 2-3 மாதம் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் ஊறுகாய் எப்போவுமே நீண்ட நாள் வைக்கிறத விட ஒரு 2 மாதம் வர மாதிரி மட்டும் செய்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆர்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு தலைப்பு கொடுத்து என்னென்னலாம் நான் ஆர்டரில் செய்து தரேன், குறிப்பாக சீனியர் சிட்டிசன், சர்க்கரை இருக்கிறவங்க, இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி தேவைன்னா இதுலேயே வீடியோவில் நம்பர் இருக்குது, பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.